ஹாய் எவ்ரி ஒன், இது தமிழ் ஸ்டோரி லைன் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மை சீக்ரெட் ஹோட்டல் கொரியன் ட்ராமாவோட ஃபைனல் பார்ட். ப்ரீவியஸ் எபிசோட் முடியும் போது ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ இன்னும் அவனான்னு சொல்லிட்டு தடுமாறிட்டு இருக்கல, உனக்கு என்னோட ஃபீலிங்ஸ்லாம் பெருசாக தெரியவே இல்லைல்ல, நீயும் எனக்கு இனிமேல் வேண்டாம் அப்படின்ட்டு சண்டை போட்டு ஒரு பாரில் வந்துட்டு நல்லா குடிச்சிட்டு மட்டும் ஆகிடுறாரு. அப்போது அந்த இடத்துக்கு ரிப்போர்ட் பண்ணி வந்துடுறா. இப்போ இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது இந்த ரிப்போர்ட் பண்ணி எப்படி இங்கே வந்தா அப்படிங்கிறதுல காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஹீரோ நினச்சி அழுதுட்டு இருக்காளா. ஸோ அந்த ஃப்ரெண்டு இந்த பொண்ணை பார்த்து பேசி இவ்வளோ சமாதானம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அப்படி அழுதுட்டு இருக்கும்போது டிஷ்யூ யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த டிஷ்யூ காலி ஆயிடுச்சு. ஸோ வேறு டிஷ்யூ எடுத்துகிட்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு அவனை உள்ள அனுப்ப கரெக்டாக இவனோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது ஹீரோ கிட்டேருந்து, நான் இந்த பாரில் இருக்கேன், எங்கே வா என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு தான் இந்த பொண்ணு இங்கே பாருக்கு வந்திருக்கா. இவ போனதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுமே மெசேஜை பார்த்துருக்கா. ஐயோ அதை பார்த்துட்டு போயிருக்கான்னு நினச்சிட்டு இவன் இங்கே வர்றதுக்குள்ளே இந்த பொண்ணு ஹீரோவை அவளோட காரில் ஏற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. இங்கே ஹீரோயின் ராத்திரி ஃபுல்லாக ஹீரோக்காக வெயிட் பண்ணி அவர் வீட்டுக்கு வரல அப்படின்னதும் எப்படியும் ஆஃபீஸில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோக்காக ஒரு செட்டு அவரோட ட்ரெஸ் ஒன்று எடுத்துகிட்டு அவரை பார்க்குறதுக்காக அவரோட ஆஃபீஸ்க்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே ஹீரோ அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணோட காரில் வந்து இறங்குறாங்க. வந்தது இல்லாமல் அந்த பொண்ணுல இந்த மாதிரி உனக்கு எப்போ என்னோட வீட்டுக்கு வரணும்னு தோணாலும் நீ வரலாம் அப்படின்னு வேற சொல்கிறா. அதை ஹீரோயின் கேட்டுடுறாங்க. அதோட அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணை பார்த்தவங்களுக்கு இந்த பொண்ணான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுறாங்க. என்னன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ நியூயார்க் அட்ரஸையும் ஃப்ளைட் டிக்கெட் வச்சுட்டு போயிருப்பாங்கல்ல, அவர் போன கொஞ்ச நாள்ல ஹீரோனுக்கு ஹீரோ இல்லாமல் இவங்களோட வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற வேலையை விட்டுட்டு அவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. போய் கதவை தட்டினா வீட்டுக்குள்ளே இருந்து ஹீரோவோட ஷர்ட்டை போட்டுக்கிட்டு இந்த பொண்ணு வந்து கதவை திறந்துருக்கா. ஹீரோனை பார்த்துட்டு நீ அந்த லாஸ் வேகாஸ் பொண்ணு தானே, நீ இங்கே என்ன பண்ணுற, ஹீரோவை தேடி வந்தியா, அவங்கள குளிச்சுட்டு இருக்கா, நானும் கொஞ்ச நேரத்தில் போய் அவனோட ஜாயின் பண்ணிடுவேன், என்ன நீ உள்ள வந்து வெயிட் பண்ணுறியா இல்லை இப்படியே போறியான்னு வேற கேட்டிருக்கா. ஹீரோயின் அவ்வளோதான் மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. லாஸ் வேகாஸ் பொண்ணு நான், அப்போ இங்கே நியூயார்க்குக்கு இந்த பொண்ணா, அப்போ ஹீரோ என்னை ஏமாத்திட்டானான்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஹீரோவை கூப்பிட்டு அவர்கிட்ட விளக்கம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம அங்கேருந்து நான் வந்ததை ஹீரோ கிட்ட சொல்ல வேணாம், நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வந்திருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு கூட ராத்திரி ஃபுல்லாக இருந்துட்டு வரான்னு சொல்லிட்டு இவங்க அங்கே அப்படியே மறைஞ்சிக்கிறாங்க. அந்த பொண்ணுமே ஹீரோ விட்டுட்டு போயிடுறா. ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட வந்து டே நீ நைட்டு ஃபுல்லாக அவ கூட எப்போனா நீ என் வீட்டுக்கு போகலன்னு சொல்லிட்டு ஹீரோ இவன் கேட்கறதுக்கு அதே இடத்துல ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருந்தா கூட ஹீரோயின் அதை கேட்டிருப்பாங்க. இவரை பற்றி தப்பாக நினச்சிருக்க மாட்டாங்க. பட் இவரில் இருக்கிற சோகத்தில் அவனுக்கு பதில் சொல்லாமல் அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே போயிடாரு. போச்சு, 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி ஏமாந்தேனோ அப்படிதான் இப்போவும் ஏமாற போகிறேன் போல இருக்கு. மறுபடியும் இவங்கிட்ட ஏமாந்துட்டே இருக்கலன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு இடத்துல உட்காந்து ஓன்னு அழுறாங்க. இங்கே ஆஃபீஸ்க்குள்ளே விளக்கம் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாமல் இங்கே ஆஃபீஸ்க்குள்ளே வந்து ஃப்ரெண்டுக்கிட்டே நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைடா, நேற்று நான் ஃபுல்லாக மட்டை ஆகிட்டேன், ஒன்று தான் வர சொன்னேன், அவள் இப்படி அங்கே வந்தான்னு தெரியல, நிறைய நான் அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா, அவ்வளோதான் காலையில் கொண்டு ட்ராப் பண்ணிட்டு போகிறேன், அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்ல இவரெல்லாம் இங்கே பாரு, நீ அங்கே போன அங்கே என்ன பண்ண அப்படிங்கிறது இப்போ விஷயம் இல்லை. அவள் வீட்டில் போனதுக்கப்புறம் தெளிவான நீ எதுக்காக மறுபடியும் உன்னோட வீட்டுக்கு போகலை, எதுக்காக அங்கே இருந்தேன்னு கேட்கும்போது ஹீரோ என்ன அங்கே போகிறதுக்கு எனக்கு பயமாக இருந்ததுடா, ஒருவேளை அங்கே ஹீரோயின் இல்லாமல் போயிடுவாளோ, அதனால தாங்கிக்க முடியாது, அதனால தான் நான் அங்கே போகலை அப்படின்ட்டு இவரோட சைட விளக்கத்தை சொல்கிறாரு. பட் இதை அவர் கீழே அங்கே வச்சு சொல்லியிருந்திருக்கலாம், ஹீரோயினாவது கேட்டிருப்பாங்க. இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம். அப்படியே இங்கே ஹோட்டலில் பாஸில் ஹீரோனை பார்க்குறதுக்காக ஆஃபீஸ்க்கு வராங்க. ஹீரோயின் இன்னும் வரல, லேடி தான் இருக்காங்க. ஸோ இன்னும் வரலையா அப்படின்ட்டு இதை தோணுன ஒரு லேடி கிட்ட ஹீரோயினை நல்லா பார்த்துக்கோங்க, ஹோட்டலில் சில இன்ஸ்டன்ஸ் ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்குல்ல, ஹீரோயினை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துக்க சொல்லிட்டு போகிறாரு. இவருக்கு இப்போ என்ன டவுட்னா, அந்த ஜிஎம் ஹீரோயினுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தானே ஆக்சிடென்ட் நடக்க பார்த்துச்சு. ஸோ இவர் புரிஞ்சுக்கிறாரு ஜிஎம்மோட ஆட்கள் யாரோ தான் ஹீரோயினை ஆக்சிடென்ட் பண்ணி என்னவோ பண்ண பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோனுக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து கவனமாக இருங்க, அவங்கள பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே ஸ்டேஷனில் செக்யூரிட்டி ஹெட்டை பற்றி டிடெக்டிவ் விசாரிக்க சொல்லியிருந்திருப்பார்ல, அசிஸ்டன்ட் விசாரிச்சுட்டான். செக்யூரிட்டி ஹெட் ஸ்கூல் படிக்கும் போதே கூட படிக்கிற ஒரு பையனை பயங்கரமாக அடிச்சிருக்கான், அதில் அவன் இறந்தே போயிருக்கான், அதுக்காக ஜெயிலுக்கும் போயிருக்கான். அந்த இறந்து போன பையன் வேற யாரும் இல்லை, ஜிஎம்மோட சொந்தக்கார பையனா. பட் அப்படி தன்னோட சொந்தக்கார பையனையே செக்யூரிட்டி ஹெட் அடிச்சு கொன்னும் அந்த ஜிஎம் இவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஜெயிலில் அப்பப்போ போய் இவனை பார்த்துருக்காரு. அவங்க ஜெயிலில் ரிலீஸ் ஆகி வந்தப்புறம் அவனுக்கு ஹோட்டலில் வேலையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காரு. எதுக்காக தன்னோட சொந்தக்கார பையனை கொலை பண்ண ஒருத்தனுக்கு ஜிஎம் சப்போர்ட் பண்ணுறாருன்னு தெரியல. ஸோ அந்த நன்றி கடனால என்னமோ செக்யூரிட்டி ஹெட் ஜிஎம் சொல்கிறது இல்லாமல் செய்யலாம் போல இருக்கு. இங்கே அந்த செக்யூரிட்டி ஹெட்டில் பாஸை மீட் பண்ணி ஹீரோயின் மேலே காரியத்தை பார்த்தது தான் சொல்லிட்டு அவனுக்கு ஹீரோயினை ஹர்ட் பண்ணுறது நோக்கம் இல்லை, அது உங்களுக்கான வார்னிங், நீங்கள் இங்கே இருக்கிறதா பிரச்சனை, இந்த ஹோட்டலை விட்டு நீங்கள் இங்கே போயிருங்க, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து ஆபத்து வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பாஸை மிரட்டுறான். பாஸ் என்ன மிரட்டி பார்க்குறியா,
எல்லாம் அந்த ஜிஎம் சொல்லி தானே செய்கிற, போய் உன்னோட ஜிஎம் கிட்ட சொல்லு, இனிமேல் உங்களோட வேலை எதுவுமே எங்கே செல்லாது, நான் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், டிடெக்டிவ் எப்போ வேணால் உன்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வருவார், உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த செக்யூரிட்டி ஹெட்டில் இதை கேட்டுட்டு அடுத்ததாக போயிட்டு லேடிக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி என்ன சொல்கிறான்னா, என்னை பற்றி நீங்கள் என்ன கேள்விப்பட்டாலும் நீங்கள் என்ன தப்பாக நினைக்கக்கூடாது, உங்களுக்கு எம்எல்ஏ இருக்கிற அன்பு மாறவே கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. லேடிக்கு இவன் எதுக்காக இப்படி சொல்கிறான்னு தெரியல. கரெக்டாக அங்கே டிடெக்டிவ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணதுக்காக. இவனும் நான் பண்ணல, வரமாட்டேன் அப்படின்ட்டு எதுவுமே சொல்லலை, அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறான். போகும்போது இங்கே இவனை அரெஸ்ட் பண்ணுறதை பார்த்து அழுதுட்டு இருக்கிற டீம் லேடியை பார்த்துட்டு இவனும் அழுறான். இப்படி இவனை அரெஸ்ட் பண்ண போகிறத மொத்த ஹோட்டலில் பார்க்குறாங்க. இங்கே ஹோட்டல் நடந்துருக்கிற விஷயம் ஹீரோனுக்கு தெரியாது இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஹீரோவை ரிப்போர்ட்டர் பண்ணோட பார்த்த அந்த சோகத்தில் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு சின்ன பையனுக்கு கால் பண்ணி இவன்லாம் இங்கே என்ன நடந்துருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கேட்ட அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வராங்க. அதுக்குள்ளே லேடி வந்துட்டு ஃபோனை வாங்கி ஒன்றும் இல்லை லீவா, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு சின்ன பையன் நீ எதுக்கு இந்த விஷயத்த அவகிட்ட சொல்கிற, அவள் பயந்துட போகிறா, அப்புறமா சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்லாமல் விட்டுறாங்க. அடுத்ததா ஜிஎம்ல பாஸ் கிட்ட வந்து எதுக்காக இப்படி பண்ண, இப்போ செக்யூரிட்டி கிட்ட ஹோட்டல்லேருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அது ஹோட்டலுக்கு தானே கெட்ட பேர், ஆல்ரெடி ஹோட்டலுக்கு இங்கே பேர் ஒன்றும் நல்லா இல்லை, ஸோ இப்போ இது வேற சேர்ந்துச்சுன்னா அப்புறம் இந்த ஹோட்டல்லே மொத்தமாக முடிச்சு விடலான்னு பார்க்குறியா அப்படின்ட்டு. பட் பாஸே எதுக்கும் அசர்ற மாதிரி இல்லை. ஏன் உங்களுக்கு இப்போ அது மட்டும் தான் பிரச்சனையா, என்ன அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா நீங்களும் மாட்டிப்பீங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறீங்களா என்ன? இந்த ஹோட்டலில் ஆல்ரெடி 2 கொலை நடந்திருக்கு, அதுக்கு காரணம் கூட நீங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி எங்கள் அப்பாவை கொலை பண்ணிட்டு 30 வருஷம் அதை மறைச்சிட்டீங்களோ அதே மாதிரி இந்த 2 கொலையிலேருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறீங்களா, அதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஜிஎம்ல உங்கள் அப்பாவோட கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கே, அந்த கொலை நடந்து 30 வருஷம் ஆயிடுச்சு, ஸ்டாட்யூட் ஆஃப் லிமிடேஷன் பீரியடே முடிஞ்சிருச்சு, இனிமேல் அது வெளியே வந்தாலுமே யாருக்கும் தண்டனை கிடைக்க போகிறதில்ல, அப்புறம் எதுக்குன்னு அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இவர் இது தண்டனை கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை, நீங்கள் இப்படி பாவமாக மூஞ்சி வச்சுட்டு நல்ல ஒரு மாதிரி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கீங்களே, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட குணம் எல்லாருக்கும் தெரிய வைக்காம நான் விட மாட்டேன்ட்டு இவர் சொல்ல, ஜிஎம்ல பாஸோட சட்டை பிடிச்சிட்டாரு. டே உங்க அப்பனை கொலை பண்ணிட்டேன்னு சொல்றே, உங்க அப்பா சாக வேண்டிய வந்தாண்டான்னு சொல்லிட்டு இவர் என்னமோ சொல்ல வராரு. அப்போ பாஸோட அம்மா அங்கே வந்துடுறாரு. ஸோ இவரும் அவங்க வரதை பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாரு. இங்கே ஹீரோவோட ஆஃபீஸில் ஹீரோ நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு போகல, இப்போவும் வீட்டுக்கு போகாமல் ஆஃபீஸில் இருக்காரா, ஃப்ரெண்டு தான் போயிட்டு டே வீட்டுக்கு போடா, ஹீரோயின் அப்படி தப்பாக நினச்சிக்க போகிறாங்க, சப்போஸ் ஹீரோயின் நைட்டு நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்டால் நீ என் கூட இருந்தேன்னு சொல்லு, போ வீட்டுக்கு போ, ஹீரோயின் என்னாச்சுன்னு பாரு அப்படின்ட்டு ஹீரோவை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். ஹீரோ வீட்டுக்கு வராரு, அங்கே ஹீரோயின் இல்லை, ஒருவேளை ஹீரோயின் வீட்டை விட்டு போயிருப்பாளோ அப்படின்னு பயந்துடுறாரு. பட் ஹீரோயின் போகலை, அவங்க அப்போ தான் வீட்டுக்கு வராங்க. வந்த ஹீரோயினுக்கும் ஹீரோ பார்த்தது அவன் ரிப்போர்ட்டர் பொண்ணோட வந்ததே ஞாபகத்துக்கு வருது. நம்மக்கிட்ட ஏதாவது உண்மையை சொல்லுவானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ நைட்டு எங்கே இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு ஹீரோயின் கிட்ட தேவையில்லாமல் ரிப்போர்ட்டர் பொண்ணை பற்றி சொல்லுவானேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ஃப்ரெண்டு சொன்னது மாதிரி ஃப்ரெண்டோட தான் இருந்தேன் அப்படின்ட்டு போய் சொல்லிடுறாரு. ஹீரோயின் தான் கண்ணால் பார்த்து காதல கேட்டாங்களே ஹீரோ நைட்டு ஃபுல்லாக எங்கே இருந்தாருங்க அப்படின்ட்டு. ஹீரோ போய் சொல்கிறாரா, ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டு அழுறாங்க. அப்படியே இந்த நாள் முடிய அடுத்த நாள் ஹோட்டலுக்கு வந்தா பிஆர் பொண்ணியே ஹீரோயின் நல்லா இருக்குல்ல, உனக்கு எதுவும் ஆகல, அந்த செக்யூரிட்டி கேட்டு ஒன்னு கொலை பண்ண பார்த்தாராமே, டிடெக்டிவ் நேத்து வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாரேன்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோயின் கிட்ட நல்லா விசாரிக்க அவங்களுக்கு ஷாக்கு, செக்யூரிட்டி கேட்டு தான் இவங்கள காரியத்தை கொலை பண்ண பார்த்தான்னு சொல்லிட்டு, என்னது அவனா என்ன அப்படி என்ன பண்ண பார்த்தான்னு சொல்லிட்டு இருக்க. அங்க பாஸ் வராரு, நீ என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாரு. அதனால இங்க ஹீரோவுக்கும் அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு கால் பண்ணி அசிஸ்டன்ட் மேனேஜர் சின்ன பொண்ணை கொலை பண்ணதை செக்யூரிட்டி கேட்டு தானோ அவன் தான் ஹீரோயினை கொலை ட்ரை பண்ண அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல ஹீரோ பதறி போயிடுறாரு. என்னது ஹீரோயினை கொலை பண்றதுக்கு கொலை முயற்சி நடக்கான்னு என்ன செய்தாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக குடுக்குடன் பைத்தியம் பிடிச்சது மாதிரி ஆஃபீஸை விட்டு வெளியே ஓட, அதுக்கப்புறம் தான் இவருக்கு ரியலைஸ் ஆமாம் நாம எதுக்கு இப்போ அவளுக்காக இப்படி ஓடுறோம், அதான் அவ பக்கத்துல அங்கே பாஸ் இருக்கானே அவளுக்கு நம்மளோட தேவைப்படாது அப்படின்ட்டு இவர் போகாம ஆஃபீஸ்ல இருந்துறாரு. இங்க பாஸ் ஹீரோயினை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்காங்க. அன்னைக்கு இவங்கள செக்யூரிட்டி கேட் கார்ல இடிச்சு பார்த்தப்ப என்ன நடந்தது அப்படிங்கிற வாக்குமூலம் கொடுக்கறதுக்காக உள்ள வரும்போது ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு வராங்க. பாஸ் தான் ஒன்றும் இல்லை, அங்கே நடந்ததை மட்டும் நீ சொல்லு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள போனா அங்க ஆல்ரெடி அந்த செக்யூரிட்டி கேட்ல செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டானா, அதாவது அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் சின்ன பொண்ணு 2 பேரையும் கொலை பண்ணது அவன் தான், ஹீரோனையும் கொலை பார்த்தது நான் தான் சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான். சரி எதுக்காக அவங்க 2 பேரையும் கொலை பண்ணேன்னு கேட்டா, அதுக்கு இவன் கொலை பண்றதுக்கு காரணம் வேணுமா என்ன, எனக்கு அவங்க 2 பேரையும் பிடிக்கல அதனால கொலை பண்ண அப்படின்ட்டு சொல்லியிருக்கான். இதெல்லாம் ஒரு காரணமா, இதுக்காக போயிட்டு யாராவது கொலை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க இன்னும் கொஞ்சம் பயந்து போய் உட்காந்துட்டு இருக்க. பாஸுக்கு என்னன்னா இப்படியுமே மாட்டியும் ஜிஎம் மாட்டி விடாம எல்லா குற்றத்தையும் இவன் மேல எடுத்துக்கிட்டான்ல, அந்த ஜிஎம் இப்ப தப்பிச்சிட்டார்ல அடைச்சாங்கிற மாதிரி இவர் உட்காந்துட்டு இருக்க. பாஸ் இப்படி ஜிஎம் தப்பிச்சிட்டாருங்கிற அந்த நினைப்புல வந்துட்டு இருக்காரு. பக்கத்துல பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிற ஹீரோயினை அவரு கவனிக்க மறந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோட வீட்டு முன்னாடி ஹீரோயினை இறக்கி விடும்போது தான் கவனிக்கிறாரு ஹீரோயின் ஒரு மாதிரி
பயந்து போய் நடுங்கிட்டு இருக்கிறத. நான் என்னோட குழப்பத்தில் ஒன்றும் மறந்துட்டேன் பாருன்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, அவனை தான் இப்போ போலீஸ் பிடிச்சிட்டாங்களே, இனிமேல் உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இனிமேல் எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதுன்னு எதை நினைக்காம போய் நிம்மதியாக தூங்கு அப்படின்ட்டு இவர் ஹீரோனை நார்மலாக சமாதானப்படுத்தியிருக்காரு. பட் அந்த நேரம் பார்த்து அங்கே வந்த ஹீரோ இதை பார்த்துட்டாரு. நம்ம நினச்ச மாதிரி அவளுக்கு நான் தேவைப்படவே இல்லைல்ல, அவளுக்கு பாஸ் இருக்கா அவளை பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராமல் அவர் அப்படியே வெளியே போயிடுறாரு. இங்கே ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வந்தவங்க இந்த நேரத்தில் ஹீரோ இப்போ தன்னோட இருந்தால் நல்லா இருக்குமே, ஹீரோ எப்போ வருவேன்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரியாத ஹீரோவில் அங்கே வழக்கம் போல தான் பாரில் உட்காந்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு வர வந்தவன் ஏன்டா இப்படி தின வந்து இங்கே உட்காந்துட்டு என்ன கூப்பிடுற, வீட்டுக்கு போயேண்டான்னு சொல்லும்போது இல்லை நான் போகலை, அவளுக்கு நான் தேவைப்படவே இல்லை தெரியுமா, நான் அவளை எந்த அளவு மிஸ் பண்ணுறேன், எந்த அளவு லவ் பண்ணுறேனோ அதே மாதிரி அவள் என்ன லவ் பண்ணல, மிஸ் பண்ணலடா, அவளுக்கு பாச தாண்டா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவர் நல்லா குடிச்சிட்டு மட்டையிட ஃப்ரெண்டு தான் அவரை வீட்டில் கொண்டு வந்து விடுறான். அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் கிட்ட நீ ஹோட்டலுக்காக தானே என்னோட இங்கே தங்கலன்னு வந்த, அந்த ஹோட்டல் பிரச்சனை அந்த ரிப்போர்ட்டரோட ஆர்டிக்கல் அதுலாம் நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் அவங்க அந்த மாதிரி எதுவும் எழுத மாட்டாங்க, உனக்கு இங்கே என்னோட இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்ட்டு ஹீரோனே கிளம்ப சொல்றாரு. ஹீரோயினுக்கு புரியலவே எதுக்கு திடீர்னு போக சொல்றான்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் அவர்கிட்ட எதுவும் கேட்காம வேலைக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட மனசே இல்லாம அப்படி சொல்லிட்டு தேம்பி அழுறாரு. ஸோ அப்படியே இங்க ஹோட்டல்ல பாஸ் அப்படி அவங்க அம்மா பார்க்கறதுக்காக வரலான்னு வரும்போது அவங்க அம்மா தங்கி இருக்கிற ரூம்லேருந்து அந்த ஜிஎம் வெளியே வராரு. இவர் இந்த நேரத்தில் எங்கே மாட்டான்னு சொல்லி அவர்கிட்ட போயிட்டு நல்லா அந்த செக்யூரிட்டி ஹெட்டை மாட்டி விட்டு நீங்கள் தப்பிச்சிட்டீங்கல்ல, ஆனால் இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, கூடிய சீக்கிரம் நீங்களும் மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்ல ஜிஎம்ல சரி உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, ஆனால் என்ன மாட்டி விடுறது வரைக்கும் நீ இந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணணுமே, ஆல்ரெடி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கிட்டே நான் பேசிட்டேன், அவங்க எல்லாரும் கூடிய சீக்கிரம் உன்னை இந்த ஹோட்டல்லேருந்து இது அனுப்புறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க, அது வரைக்கும் தான் உனக்கு டைம், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஜிஎம் சவால் விட்டுட்டு போறாரு. ஜிஎம் கிட்ட பேசிட்டு அடுத்தது இவர் நேராக அவங்க அம்மாவை பார்க்க அவங்களோட ரூமுக்குள்ளே வந்தா அங்கே 2 டீ கப் இருக்கிறத பார்க்குறாரு. ஜிஎம் இங்கே உங்களை தான் பார்க்க வந்துட்டு போறாரு இல்லையா, அப்படி நீங்க என்னதான் ரகசியம் மறைக்கிறீங்க, அப்பாவோட கொலை பற்றி உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, பட் நீங்க அதை சொல்ல மாட்டேன்றீங்கல்ல, நீங்க சொல்லணும் பரவாயில்ல, நான் அதை எப்படியாவது கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, இந்த மலை உங்க அப்பாவை யாரு கொலை பண்ணாங்கிற விஷயம் வெளியே வந்துச்சுன்னா அதனால கஷ்டப்பட போறது நீயும் அந்த பொண்ணு தான், அந்த கொலைகாரன் யாரு அப்படிங்கிறத தேடுற வேலையை விட்டுரு, அதோட அந்த பொண்ணை நான் எப்பவும் உன்னோட வாழ்க்கையில நான் வரவிட மாட்டேன், அந்த பொண்ணோட அப்பாவை மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு ஹீரோயினோட அப்பாவை பத்தி வேற என்னமோ சொல்றாங்க. பாஸ் இதை கேட்டுட்டு வந்தவர் இவங்க எதுக்கு ஹீரோயினோட அப்பாவை பத்தி பேசுறாங்க, யாருதான் ஹீரோயினோட அப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சவர் ஒருவேளை ஹீரோயினோட அப்பா ஜிஎம்மா இருக்குமோ அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக சைமனுக்கு கால் பண்ணி ஹீரோயினை ஃபாரின்ல யாரோ அடாப்ட் பண்ணிருப்பாங்க, அந்த அடாப்ஷன் பேப்பர் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ண சொல்றாரு. சைமனும் அந்த அடாப்ஷன் பேப்பரை எடுத்துட்டான். அதுல ஹீரோயினோட கார்டியன் அப்படிங்கிற இடத்துல ஜிஎம்மோட பேர் இருக்கு. கார்டியன் அப்படின்னா அப்பாவை தானே இருக்கணும், அப்படின்னா ஹீரோயினோட அப்பா ஜிஎம்மான்னு சொல்லிட்டு பாசம் அந்த அடாப்ஷன் பேப்பரை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்க. இங்க ஜிஎம் ஹீரோ பாக்குறதுக்காக போயிருக்காரு, எப்படியாவது ஹீரோவை ஹீரோயினையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளியரா சொல்றாரு. அவளுக்கு எம்எல்ஏ அந்த மாதிரி எண்ணம் எதுவும் இல்லை, அவளுக்கு பாச தான் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. ஆனா ஜிஎம் இல்ல, பாசும் அவளும் சேரக்கூடாது, அது சரியில்லை, ஹீரோயின் நீயும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அவ என்கிட்ட வந்து சஜஷன் கேட்டப்போ அவளோட கண்ணில் இந்த கல்யாணத்துக்கான ஒரு உண்மையான ஃபீலிங்கா பார்த்தேன், உண்மையில அவளுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் இன்னமும் இருக்கு, அவ எனக்கு பொண்ணு மாதிரி அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், சோ நீ ஏதாவது பண்ணு அப்படின்ட்டு இவர் ஹீரோ கிட்ட பேசிட்டு போறாரு. அவர் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு கூட ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு தோணுது. எதுக்கும் ஹீரோயின் கிட்ட போயிட்டு தெளிவா பேசிடலாமான்னு சொல்லிட்டு இப்பதான் ஒரு நல்ல முடிவெடுத்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வராரு. ஆனா அங்க ஹீரோயின் இல்ல, இவங்க அப்பா அம்மா ஹீரோனுக்கு கொடுத்த அந்த கார் கீ மட்டும் அங்க இருக்கு. இவர் தான் கல்ல ஹீரோயினை இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு சொன்னார்ல, சரி அவனே போக சொல்லிட்டான், இனிமே இதுக்கு இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ பாசும் ஹீரோனுக்கு கால் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு வர சொல்றாரு. இப்போ பாஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோனோட அப்பா யாரு, அந்த ஜிஎம்ல, பட் ஜிஎம் யாரு, இவங்க அப்பாவை கொலை பண்ண, இப்போ ஹோட்டல்ல 2 கொலை பண்ண ஒரு கொலைக்காரர், அவரோட பொண்ணு ஹீரோயின். ஹீரோயினுக்குமே அவங்களோட கொரியன் பேரண்ட்ஸ் யாரு அப்படின்லாம் தெரியாது. இவரும் அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் எதையுமே ஹீரோயின் கிட்ட சொல்லல. ஆல்ரெடி ஹீரோயினும் ஹீரோ பக்கமா போயிட்டு இருக்காங்கல்ல, இனிமே ஹீரோயினை பாக்குறது பேசுறது அவளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயினை நினைக்க வைக்கிறது அதெல்லாம் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி, நான் உங்ககிட்ட சொன்னல நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு இப்பதான் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், என்னை பத்தி நீ கவலைப்படாத, நீ உன்ன மனசு என்ன சொல்லு அதே மாதிரி செய் அப்படின்ட்டு நான் இருந்து விளைக்கிறேன், ப்ளீஸ் என்ன தப்பா நினைச்சுக்காது அப்படின்ட்டு இவரு ஹீரோயினிட்டு விளைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின்ல தப்பு உங்க மேல இல்ல, தப்பு எம் மேலதான் சொல்லிட்டு ஹீரோயின் மன்னிப்பு கேட்கறாங்க. பாஸ்ல இப்படி என்னென்னமோ நம்ம
நம்ம வாழ்க்கையில நடந்துட்டாலும் நான் உன் மேல வச்சிருந்த அந்த லவ் உண்மையானது, ஜெனியூன் ஆனது, அதை மட்டும் நீ எப்பவும் மறந்துடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இங்க ஹோட்டலுக்கு வராரு. பாஸோட அம்மா ஜிஎம் கிட்ட ஹீரோயினை இந்த ஹோட்டலை விட்டு அனுப்ப சொன்னா இவரு பாஸ் எல்லாம் இந்த ஹோட்டலை விட்டு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிருக்காரு. இது பாஸோட கரையில ஒரு பிளாக் மார்க் ஆயிடும். ஏன் அப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சண்டைக்கு வர, அங்க எதுக்காக இப்படி கத்துறீங்க, எதா இருந்தாலும் அமைதியா பேசுங்க, இதுதான் அவனுக்கு நல்லது அப்படின்ட்டு இவரு இந்த அம்மாவை சமாதானப்படுத்த பாக்குறத அங்க வந்து நம்ம பாஸ் பாத்துறாரு. பார்த்து நினைச்சிடாரு ஜிஎம் இவங்களோட அம்மாவை என்னமோ பண்ண பாக்குற அப்படின்ட்டு ஓடி வந்து அவரோட சட்டையை பிடிச்சி, என்ன எங்க அப்பாவை கொண்ட மாதிரி எங்க அம்மாவை கொலை பண்ண பாக்குறீங்களா, உனக்கு எவ்வளவு தைரியம்னு சொல்லிட்டு இவர் அவரை அடிக்க பாய. இதை பார்த்து பயந்து போன இந்த பாஸோட அம்மா எங்க இந்த டிராமா முழுக்க பாஸோட அப்பாவை கொலை பண்ணது யாரு அப்படிங்கிற சஸ்பென்ஸை உடைக்கிறாங்க பாருங்க. அவரோட அப்பாவை கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, பாஸோட அம்மாவே தான். என்ன நடந்திருக்குன்னா இந்த ஜிஎம்மும் பாஸோட அம்மாவும் இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே லவ்வர்ஸ். இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சே பாஸோட அப்பா ஜிஎம் கிட்ட இருந்து பிரிச்சு கல்யாணம் பண்ணியிருந்திருக்காரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நம்மோட சந்தோஷமா அவரு வாழவும் இல்ல. ஒவ்வொரு வாட்டியும் ஜிஎம் இவங்களையும் சேர்த்து வச்சு பேசி அடிச்சு கொடுமை பண்ணிருக்காரு. இதுக்கடையில பாஸும் பிறந்திருக்காரா, குழந்தைக்காக தன்னோட ஹஸ்பண்டோட எல்லா குடும்பங்களையும் சகிச்சுக்கிட்டு அவரோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒரு வாட்டி வழக்கம் போல ஹோட்டல்ல வச்சு இந்த அம்மாவை அவர் அடிச்சு கொடுமைப்படுத்தும் போது அதை ஜிஎம் பார்த்து அங்க வந்து எதுக்காக இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு தட்டி கேட்டிருக்காரு. அதுக்கு பாஸோட அப்பால வாடா வா, இவ ஒன்னு நினைச்சிட்டு என்னோட வாழ்ந்துட்டு இருக்கா பாரு, அவளோட கழுத்துல நீ கிஃப்டா கொடுத்த செயினை தான் அவளோட கழுத்துலயும் போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த செயினை காமிக்கிறாங்க. இந்த செயின் வேற எதுவும் இல்ல, பாஸ் ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு இருக்கிற அந்த செயின் தான், உன்னாலதான்டா இதெல்லாம் சொல்லிட்டு கையில இருக்கிற பாட்டிலால ஜிஎம்மோட தலையில அடிக்கலான்னு வரும்போது அதை பார்த்து பயந்து போன பாஸோட அம்மா ஜிஎம் அடிக்க விடாம தள்ளி விட்டு இருக்காங்க. எதிர்பாராத விதமா இவரு அவங்க தள்ளி விட்ட ஃபோர்ஸ்ல குடிச்சு வேற இருக்காரா, பேலன்ஸ் இல்லாம மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்காரு. அப்படி அவர் கீழே விழும்போது பாஸ் அம்மாவோட கழுத்துல இருக்கிற செயினை புடிச்சிட்டு கீழே விழுந்திருக்காரு. அந்த செயினை தான் அசிஸ்டன்ட் மேனேஜர் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த விஷயத்த வெளியே சொல்லுவேன்னு சொல்லிட்டு 30 வருஷமா மிரட்டி ஜிஎம் கிட்ட இருந்து காசும் வாங்கிட்டு இருந்திருக்காரு. சோ பாஸோட அம்மா சொல்றாங்க, நான் பண்ண குற்றத்தை மறைக்கிறதுக்காக தான் அவரு 30 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காரு. சோ அவர் மேல எந்த தப்பும் இல்ல, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ட்டு இவர் நடந்த உண்மையை சொல்லும் போது, ஆனா அதை நான் வேணும்னே பண்ணல, தெரியாம பண்ணிட்டு அம்மா மன்னிச்சிடான்னு சொல்லிட்டு இவங்க மன்னிப்பு கேட்க பாஸுக்கு கேட்ட விஷயத்த தாங்கிக்கவே முடியல. அப்படியே பேய் அரைஞ்சது மாதிரி அவரோட ரூமுக்கு வந்தவர் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா ஃபீல் பண்றாரு. இந்த நேரத்துல அவருக்கு ஹீரோயின் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. இப்ப நான் என்ன பண்றது, நான் இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு இவரு ஹீரோயினுக்காக இங்க எங்கிட்டு இருக்க. அந்த பக்கம் ஹீரோவுமே இப்படி நான் சொன்னீங்கிறதுக்காக என்ன விட்டுட்டு போயிட்டல, நீ இல்லாம என்னோட வாழ்க்கையில நான் இனிமே என்ன பண்றேன்னு சொல்லிட்டு இவரு ஹீரோ நினைச்சு எங்கிட்டு இருக்க. ஹீரோயின் அவங்களோட வீட்டுல ஒன்னு அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுக்கே தெரியல அவங்க ஹீரோக்காக அழுறாங்களா இல்ல பாஸுக்காக அழுறாங்களான்னு சொல்லி. அடுத்த நாள் பாஸ் ஹீரோயினை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு வந்தா ஹீரோயின் வரல. என்னவா இருக்கும், ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்க, அப்ப அந்த டீம்மேட் பசங்கள்ல நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க, அவங்க ஹஸ்பண்டோட வீட்டுல தானே இருக்காங்க, அந்த ஹஸ்பண்ட் பாத்துப்பாரு அப்படின்னு. பாஸ் ஆமால அவளுக்கு ஹஸ்பண்ட் இருக்கால, அவன் பாத்துப்பா, நாம ஏன் கவலைப்படுறோம்னு சொல்லிட்டு இவர் போக ஹீரோயின் தான் ஹஸ்பண்டோட இல்லையே அவங்களோட வீட்டுல எல்லாம் இருக்காங்க. நைட்டு ஃபுல்லா அழுது அப்படியே மயங்கி போயிடுறாங்க. ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரல, லீவுக்கு கால் பண்ணல. அவங்க ஃபோன் பண்ணி பார்த்தா கால் அட்டன் பண்ணல. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி ஹீரோனுக்கு உடம்பு சரியில்லையே, அவங்க ஆஃபீஸ்க்கு வரல, லீவ் கூட சொல்லலையே, ஃபோன் பண்ணாலும் எடுக்கலன்னு சொல்ல ஹீரோ ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ்க்கு வரலையே அப்படின்னு பதறிடுறாரு. அதுக்கப்புறம் அதான் பாஸ் இருக்கான்ல, பாஸ் பார்த்துப்பா, நாம எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகணும்னு சொல்லிட்டு அவ வந்துருவா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாரு. அப்போ ஃப்ரெண்டு கால் பண்ணுறேன், என்னன்னா இவங்களுக்கு ஒரு ஃபாரின் கிளைண்ட்ஸோட இன்னைக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டுக்காக மீட்டிங், இந்த ப்ராஜெக்ட் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம், மீட்டிங் டைம் வச்சுட்டா நீ ஆஃபீஸ்க்கு தானே வந்துட்டு இருக்க அப்படின்னு. இவர் ஆமாடா ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கேன், கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்ட்டு இவர் வந்துட்டு இருக்க. ஃப்ரெண்டில் அவங்க இருக்க கொலீக்ஸ் கிட்ட எங்க பாருங்கடா, ஹீரோ கொஞ்ச நாளாக சரியில்லை. ஸோ அந்த மாதிரி அவன் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் சுற்றி இருக்கிறது என்னன்னு கூட பார்க்க மாட்டான், எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைப்பான், எல்லா பேப்பர்ஸையும் கிழிப்பான், நம்மளோட முக்கியமான ப்ராஜெக்ட்ஸோட ஃபைல்ஸ்லாம் அவனோட கண்ணில் படாமல் வைங்க அப்படின்ட்டு பில்டப் கொடுக்குறாரு. இவனுங்க எல்லாம் என்ன சார் இது இப்படி பில்டப் கொடுக்குறேன்னு கேட்டால், ஆமாண்டா உங்களுக்கு ஹீரோ பற்றி தெரியாது, 7 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அமெரிக்காவில் இருந்தப்போ ஒரு 3 மாதம் இவன் காணாமல் போயிட்டான். அதுக்கப்புறம் திருப்பி வந்தான். 6 மாதத்தில் முடிக்க வேண்டிய ஒரு ப்ராஜெக்டை வேகமாக 2 மாதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு மறுபடியும் காணாமல் போயிட்டான். அதுக்கப்புறம் திருப்பி வந்தான். ஆனால் அந்த வாட்டி வந்தப்போ பைத்தியம் பிடிச்சோன்ன மாதிரி வந்தான். ஆஃபீஸில் இருக்கிற எல்லா பொருட்களையும் அடித்து உடச்சி ஃபைல்ஸ்லாம் கிழிச்சு ஒரு மாதிரி வெறி பிடிச்சோன்ன மாதிரி இருந்தான். ஆனால் ஏதோ ஒரு பொண்ணுக்காக தான் அதெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுது. இப்போவும் அவன் அந்த மாதிரி ஸ்டேட்டஸில் தான் இருக்கான். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஃபைல் எல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வைக்காதீங்கன்னு. லவ் முன்னாடி அவன் எதையுமே பெருசாக நினைக்க மாட்டான், அதுதான் அவனோட குணம் அப்படின்ட்டு இவன் சொல்ல, ஹீரோவுமே ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரல, என்னாச்சுன்னு தெரியலன்னு சொன்னாங்களா, அதை இக்னோர் பண்ணிட்டு மீட்டிங் வரலான்னு வந்தவர், மீட்டிங் ஆகுது ஒன்றாவது, எனக்கு ஹீரோயின் தாண்டா முக்கியம்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயினோட வீட்டு கதவை தட்டுறாரு. உள்ளதான் ஹீரோயின் மயங்கி போயிருக்காங்களே. இங்க பாஸோட அம்மா ஜிஎம் கிட்ட இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாஸ் என்கிட்ட ஒழுங்கா பேசவே மாட்டேன்றான், என்னோட முகத்தை பார்த்து பேச மாட்டேன்றான், ஸோ எனக்கு என்ன பண்றது, அவனை எப்படி சமாதானம் பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க மனசுல இருக்கிற கஷ்டத்தை
ஜிஎம் கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது இதை பாஸ் பார்த்துறாரு. பயங்கர கோமாயிடுறாரு. இவரு இன்னமும் அவங்க அம்மா தான் கொலை பண்ணிருப்பாங்க அவங்களோட அப்பாவை அப்படிங்கறத நம்பல. ஜிஎம் பண்ணிருப்பாரு. ஜிஎம் காப்பாத்துறதுக்காக இவங்க அம்மா எப்படி சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு உங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் எங்க அப்பாவை கொலை பண்ணிருக்காங்க. இருந்தாலும் அந்த கில்ட்டி எல்லாம் மறைச்சிட்டு பழைய ரவர்ஸ் 2 பேருமா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி கேட்டுறாரு. பாஸோட அம்மா ரொம்ப உடஞ்சு போயிடுறாங்க. டே அப்படிலாம் பேசாத, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு வேணும்னா தயவு செஞ்சு நீங்க இனிமே இங்க இருக்க தேவையில்ல, கிளம்பி அமெரிக்காவுக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை திரும்பி போக சொல்லிடுறாரு. இவரால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவர் தான் கொலை பண்ணிருப்பாருன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் தன்னோட அம்மாவோட எக்ஸ் லவர் அப்படிங்கறத. அதோட இவருக்கு தெரியும் ஹீரோயினோட அப்பா ஜிஎம் அப்படின்ட்டு. தான் காதலிக்கிற பொண்ணோட அப்பாவா இருந்தா கூட அவர் செஞ்ச தப்புகளுக்கான தண்டனை அவருக்கு கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுலயும் பாஸ் உறுதியா இருக்காரு. இங்க ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ எப்படியோ கதவை திறந்து உள்ள வந்து மயங்கி இருக்கிற ஹீரோயினை பார்த்து டாக்டர்லாம் கால் பண்ணி வர சொல்லி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. பெருசா ஒன்றும் இல்லை, காய்ச்சல்லாம் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவாங்க அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிட்டு போக இவர் தான் நைட்டு ஃபுல்லா பக்கத்துல உட்காந்துட்டு ஹீரோயினை டேக் கேர் பண்ணி பாத்துக்கிறாரு. காலையில ஹீரோயின் கண்மொழிக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு கண்டிப்பா ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்ட்டு சொல்ல ஹீரோவா நானே கொண்டு விடுறேன்னு சொல்லிட்டு இங்க ஹோட்டலுக்கு கொண்டு வந்து விடுறாங்க. அப்போ ஹீரோயின், இனிமே எனக்கு என்ன ஆனாலும் நீ தயவு செஞ்சு என்ன பார்க்க வராத. இப்படின்னு என்னோட வாழ்க்கையில வந்துட்டு போறது உனக்கு வேணா ஈஸியா இருக்கலாம், ஆனா எனக்கு இதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமே நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி நடந்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு தானே தெரியும் அவர் மட்டும் என்ன, அவருக்கு மட்டும் இதெல்லாம் ஈஸியாவா இருக்கு. அதையே ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. உனக்கு என்ன பார்த்தா நான் ஈஸியா உங்ககிட்ட வந்துட்டு போற மாதிரியா இருக்கு, எங்க உன்னை மிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷம் நான் கஷ்டப்படுறது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டல, சரி ஓகே உனக்கு இதுதான் ஆசைன்னா இனிமே நான் உன்னோட வாழ்க்கையில வரல, கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்க பாஸோட அம்மாவும் பையன் போக சொல்லிட்டால அப்படின்ட்டு ஊருக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. பாஸ் பிஆர் பொண்ணு தான் அவங்கள ஏர்போர்ட்ல கொண்டு விட்டுற முடியுமான்னு சொல்ல அந்த பொண்ணு தான் இவங்களை ஏர்போர்ட் கூட்டிட்டு போறதுக்காக வந்து கூட்டிட்டு போறா. அப்போ அங்க ஜிஎம் வராரு. வந்தவர் இல்லை நீ போக வேணாம் இங்கே இரு, அதுக்கு முன்னாடி நான் பாஸ் கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத அந்த டீம் லேடி இருக்காங்கல்ல அவங்க பாக்குறாங்க. பார்த்ததோடு மட்டும் இல்லாம அழ வேற செய்யறாங்க. ஜிஎம்மும் அடுத்த பாஸ் கிட்ட வந்து இந்த 30 வருஷமா நான் உங்க அம்மாவை இந்த கொலைப்பள்ளி வெளியே வராம பாதுகாத்துட்டு இருக்கேன், இனிமேலும் கூட நான் அவளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன், அவ கூடவே இருந்து பாதுகாக்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பாஸோட அம்மாவா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பெர்மிஷன் கேட்கிறாரு. பாஸா கண்டிப்பா முடியாது, நான் அந்த பெர்மிஷன் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன், எங்க அப்பாவை விடுங்க, இந்த ஹோட்டல்ல மற்ற 2 கொலைகளையும் பண்ண குற்றவாளி நீங்க, அதுக்கான தண்டனையை உங்களுக்கு வாங்கி தரணும்னு நான் என்னோட லவ்வை விட்டு கொடுத்துருக்கேன், அப்படியே பட்ட உங்களுக்கு நான் எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி தர்றதுக்கு எப்படி சம்மதிப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க, முடியாதுன்னு சொல்லும்போது பாஸ் இங்க பாரு, உங்க அப்பாவை நான் கொலை பண்ணல, இந்த ஹோட்டல் நடந்த அந்த 2 கொலைக்கும் கூட எனக்கு சம்மந்தம் இல்லை, நம்புறது நம்பாது உன்னோட விருப்பம், இது என்னோட கடைசி ஆசை அப்படின்னு வேணா வச்சுக்கோயேன், ப்ளீஸ் எனக்கு பெர்மிஷன் கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இவர் அவரோட ஆஃபீஸுக்கு வந்தா அங்க டீம்மேட் லேடி உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன நீங்க அந்த பாஸோட அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களான்னு சொல்லிட்டு கோமா வர கேட்குறாங்க. என்னன்னா இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பாங்கல்ல அவங்க ஒருத்தவங்க லவ் பண்ணாங்க பட் சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு, அது வேற யாரும் இல்லை இந்த ஜிஎம் தான் சொல்றாங்க. நான் 20 வருஷமா அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்கேன், பட் உங்களுக்கு நான் கண்ணுக்கு தெரியவே இல்லைல்ல, நீங்க இப்பவும் அவங்களதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்காக நான் என்னவெல்லாம் செஞ்சிருக்கேன் தெரியுமா, இப்போ எனக்கு கேன்சர், நான் கொஞ்ச நாள்ல சாக போறேன், இப்போ கூட நீங்க என்னோட லவ்வை ஒத்துக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு அழுறாங்க. ஜிஎம் இவங்க என்னதான் கேட்டாலும் முடியவே முடியாது, நான் உன்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், என்னோட மனசுல பாஸோட அம்மா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவரு மறுத்துடுறாரு. டீம்மேட் லேடியில ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுறாங்க. இனிமே இந்த ஹோட்டல்ல வேலை செஞ்சா சரியா இருக்காது அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாங்க. ஹீரோயின் ப்ளீஸ் வேலையை விட்டு போகாதீங்க, ஏன் போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்மளால இல்லை, எனக்கு இதுதான் கரெக்டான டைம், நான் இனிமே என்னால வேலை பார்க்க முடியாது, நான் கிளம்புறேன், ஆனா போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு, உனக்கு தெரியுமா நான் ஜிஎம்மா 20 வருஷமா ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், பட் அவர் என்னோட லவ்வை ஏத்துக்கவே இல்லை, நான் செஞ்ச இந்த தப்பை நீயும் செஞ்சிடாத, பாஸ் ஹீரோ 2 பேருக்கு இடையில நீ தடுமாயிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ உன்னோட மனசு கேளு, உன்னோட மனசு யார சொல்லுதோ அதை செய், இப்போ தப்பான ஒருத்தனை சூஸ் பண்ணிட்டேன்னா லைஃப் லாங் நீ என்ன மாதிரி கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், அதனால யோசிச்சு உன்னோட மனசு என்ன சொல்லுதோ அதை மாதிரி செய், நல்லா யோசின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வெல்விஷரா ஹீரோயினுக்கு ஒரு அட்வைஸும் கொடுத்துட்டு அடுத்ததா ஜெயில இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட பாக்குறதுக்காக வராங்க. நான் இன்னைக்கு ஜிஎம் கிட்ட என்னோட லவ் சொன்னேன் தெரியுமா, பட் ஜிஎம் அடுத்த செகண்டே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, என்னோட வாழ்க்கையை நான் தப்பான ஒருத்தருக்காக வெயிட் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும், நீ என்ன உன்னோட மனசுல எங்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, உன்னோட மனசை நான் என்னோடவே எடுத்துட்டு போறேன் அப்படின்ட்டு அந்த கண்ணாடியில இவங்களோட கையை வச்சுட்டு அழுதுட்டே சொல்லிட்டு போறாங்க. அவங்க சொன்னதுல என்ன இவனுக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல, ப்ளீஸ் அப்படி செய்யாதீங்க, ப்ளீஸ் அப்படி செய்யாதீன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கத்துறான். அது நேரம் இங்க ஸ்டேஷன்ல செக்யூரிட்டி ஹெட் அந்த கொலை எல்லாத்தையும் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டான். அந்த கொலைக்கு எவிடன்ஸான அந்த செயின் எங்க
எங்கன்னு கேட்டா அது தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான். 2 பேரை கொலை பண்ணிட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமான ஒரு செயினை அசால்ட்டா எப்படி இவன் தொல்லை விட்டுருப்பான். இவன் என்னமோ மறைக்கிறான்டா, ஆனா எதனாலன்னு தான் தெரியலன்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கும் போது அசிஸ்டன்ட்ல ஒருத்தங்க ஏதாவது மறைக்கிறாங்க அப்படின்னா மேபி வேற யாராவது ஒருத்தருக்காக பழி ஏத்துக்கலாம். அந்த ஒருத்தர் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, இவங்க ரொம்ப அன்பு வச்சிருக்கிற ஒருத்தராங்களா இருக்கலாம் அப்படின்னு சொன்னதும் இவருக்கு டப்புன்னு அன்னைக்கு அந்த டீம்மேட் லேடி செக்யூரிட்டி ஹெட் முன்னாடி அழுதுட்டு இருப்பாங்கல்ல, அந்த சம்பவம் ஞாபகம் வருது. டீம்மேட் லேடியா இருக்குமோ அப்படின்ட்டு தோணுது. ஸோ வா அவங்க கிட்டே போய் கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த டீம்மேட் லேடியை பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வந்தா இவர் வந்தது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. டீம்மேட் லேடியில கையை அறுத்துக்கிட்டு சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க. அதோட ஒரு பெரிய உண்மை தெரிய வருது. அந்த செயின் இவர் சந்தேகப்பட்டது மாதிரி இந்த டீம்மேட் லேடி கிட்ட தான் இருக்கு. இவங்க சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சூசைட் நோட் எழுதி வச்சிருக்காங்க. அதுல என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா உண்மையும் எழுதி வச்சிருக்காங்க. டிடெக்டிவ் அதை பாஸ் கிட்ட சொல்றான். அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் சின்ன பொண்ணு 2 பேரையும் கொலை பண்ணது இந்த டீம் லேடி தான். நீங்க யாராவது எதிர்பார்த்தீங்க இவங்களா தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன நடந்திருக்குன்னா, இவங்களுக்கு ஜிஎம் மேல 20 வருஷமா ஒன் சைட் லவ்வா, இவங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அவங்க ஹோட்டல்ல உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பாங்களே, ஹீரோ கூட பார்த்துருப்பாரு. அன்னைக்கு ராத்திரி அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜிஎம் மிரட்டுறதை இவங்க கேட்டிருக்காங்க, புரிஞ்சிருக்காங்க. 30 வருஷமா அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜிஎம் மிரட்டி காசு வாங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு தனக்கு பிடிச்ச தான் லவ் பண்ற ஒருத்தரை இவர் எப்படி 30 வருஷமா மிரட்டலாம் அப்படிங்கிற கோவத்துல அவர்கிட்ட போய் சண்டை போட்டிருக்காங்க. அதுல அவர்கிட்ட என்ன ஸ்க்ரூ டிரைவராலே அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரை குத்திருக்காங்க. குத்துனது ஐயோ இப்படி குத்திட்டோமேன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு அவர் உயிரோட இருக்காரா இறந்துட்டாரா அப்படின்னு கூட பார்க்காம ஓடி இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஹீரோட கல்யாணத்துல அசிஸ்டன்ட் மேனேஜரோட டெட் பாடி மேல சீலிங்கை பிச்சுக்கிட்டு கீழே விழும்போதான் பார்த்துருக்காங்க அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறத. ஸோ அந்த அதிர்ச்சியில தான் அவங்க அன்னைக்கு மயங்கி விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் எந்த செயினை வச்சு ஜிஎம் மிரட்டிட்டு இருந்தாரோ அதே செயின் சின்ன பொண்ணு கிட்ட இருக்கு. இவளும் அவங்கள மிரட்டுறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட இருந்து அந்த செயினை வாங்கலாம் அப்படின்ட்டு அந்த ஹனிமூன் ஸ்வீட்ல அவகிட்ட போயிட்டு கேட்டிருக்காங்க. சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டையில அவளுமே அந்த பாத் டாப்ல விழுந்து இறந்து போயிருக்கா. இதுல செக்யூரிட்டி ஹெட் எப்படி வந்திருக்கானா, சிசிடிவி கேமரால இங்க நடந்த எல்லா விஷயங்களையும் பார்த்திருக்கான். அசிஸ்டன்ட் மேனேஜரை குத்திட்டு இவங்க பயந்து போனதுக்கு அப்புறம் இவன் அந்த இடத்துக்கு போயிட்டு அவரோட டெட் பாடியை இவன் தான் கிளியர் பண்ணியிருக்கான். பாஸ் சொல்றாரு, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன? லவ். பாஸோட அம்மா அவர் காதலிக்கிற ஜிஎம்முக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு அந்த பயத்துல அவங்களோட ஹஸ்பண்டே தள்ளி விட்டு அவர் இறந்து போயிட்டாரு. அவங்க பண்ண இந்த கொலையை மறைக்கிறதுக்காக பாஸோட அம்மா மேல இருக்கிற காதல்னால ஜிஎம் 30 வருஷமா அந்த உண்மையை வெளியே வர விடாம மறைச்சிட்டு இருக்காரு. ஜிஎம் மேல இருக்கிற காதல்னால டீம் லேடி அசிஸ்டன்ட் மேனேஜர் சின்ன பொண்ணு அவங்க 2 பேரையும் கொண்டுட்டாங்க. டீம் லேடி மேல இருக்கிற காதல்னால செக்யூரிட்டி ஹெட் எல்லா பழியும் அவன் ஏத்துக்கிட்டான். இப்போ டிடெக்டிவும் எல்லாத்துக்கும் காரணமான அந்த செயினை இது உங்களோடது, உங்களுக்கு சேர வேண்டியதுன்னு சொல்லிட்டு பாஸ் கிட்ட கொடுக்குறாங்க. பாஸ் அந்த செயினை எடுத்துட்டு போயிட்டு ஜிஎம் கிட்டே கொடுத்துறாரு. இது நீங்க எங்க அம்மாவுக்கு கொடுத்தது தானே, இது உங்ககிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிடுச்சு. இவ்வளவு வருஷமா எங்க அம்மாவை நீங்க ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி இனிமே கூட நீங்க எங்க அம்மாவை பாதுகாப்பா பாத்துக்கோங்க. நம்ம 2 பேரும் இனிமே ஒரே இடத்துல இருக்கிறது சரியில்லை. நீங்க இங்க இருங்க, அதுதான் ஹோட்டலுக்கும் எங்க அம்மாவுக்கும் நல்லது. நான் இங்க இருந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு பாஸ் இங்க இருந்து போறதுன்னு முடிவெடுத்துறாரு. ஆனா ஹீரோயினை விட்டு போறதுக்கு அவருக்கு கஷ்டமா இருக்கு. ஹீரோயினோட சேர்றதுக்கு வழி இல்லைல்ல. ஹீரோயினோட அப்பா ஜிஎம், அந்த ஜிஎம் இவங்களோட அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அப்படிங்கிற பட்சத்துல இவரும் ஹீரோயினும் சேர்றதுக்கு சான்ஸ் இல்லைல்ல, போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தவருக்கு திடீர்னு இவங்க அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல, நான் ஹீரோயினோட அப்பாவை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு. ஹீரோயினோட அப்பாவை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னவங்க எப்படி அவரே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இப்போ சம்மதிச்சாங்க அப்படின்னா ஹீரோயினோட அப்பா அவர் இல்லையா? இதை கேட்டே ஆரம்பின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜிஎம் கிட்ட வந்து கேட்டா, கரெக்டு தான், ஜிஎம் இல்லை ஹீரோயினோட அப்பா. யோசிச்சிருக்கவே மாட்டீங்க, ஹீரோயினோட அப்பா வேற யாரும் இல்லை, அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரா. ஜிஎம் சொல்றாரு, விதி அந்த நேரத்தில் அவளை எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துச்சு. ஸோ அவளுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின் கப்பலுக்கு அடாப்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அவளுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கே அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் தன்னோட அப்பான்னு தெரியாது. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பாஸ்ல ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்காரு. அவங்க கிட்ட எதுவுமே சொல்லலை. இவருக்கு ஹீரோயினை இனிமே இவரோட லவ்வை சொல்லி அவங்கள பிடிச்சி வச்சுக்க விருப்பம் இல்லை. ஆல்ரெடி ஹீரோயினோட மனசு ஹீரோ பக்கம் போயிடுச்சு அப்படின்ட்டு இவருக்கு புரிஞ்சிருச்சு. இவங்க அவரோட வாழ்க்கையிலேருந்து விளைவிக்கிறதானே நல்லது. நான் இங்கேருந்து கிளம்புறேன், வெளிநாட்டுக்கு போகிறேன். நீ இனிமே எந்த குழப்பமும் எந்த கில்ட்டும் இல்லாமல் ஹீரோவோட சந்தோஷமா வாழலாம். ஹீரோனுக்கு லாஸ்டா ஒரு குட் பை சொல்லிட்டு ஹீரோயினை மொத்தமா ஹீரோக்கு விட்டு கொடுத்துட்டு அவர் போயிட, ஹீரோக்கு இது எதுவுமே தெரியாதுல, ஹீரோயின் இனிமே நமக்கு கிடைக்கவே மாட்டான்ட்டு முடிவு பண்ணி இவரும் இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுல இருக்கிற தன்னோட பிசினஸை பாக்குறதுக்கு போறதுக்கு முடிவு பண்றாரு. அடுத்து ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹோட்டலுக்கு ஒரு எதிர்பாராத கெஸ்ட் வராங்க. கொஞ்சம் எபிசோட இந்த சியா பொண்ணு எங்க போனான்னு தெரியல, இப்போ மறுபடியும் வந்திருக்கா. ஹீரோயின் 2 பேரையும் சேர்த்து வச்சே தீருவேன் அப்படின்ட்டு. ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க சமைச்ச
நடிச்சது அவங்க அப்பா அம்மா சொன்னதுக்காக தான். மற்றபடி அவர் எனக்கு அவரோட மனசில் இடம் கொடுக்கவே இல்லை தெரியுமா. அவங்களோட மனசில் எப்போ இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு, ஒரே ஒரு லவ், அது நீங்கள் தான். அதோட இன்னொரு விஷயம் சொல்கிறா, ஹீரோ நியூயார்க்கு போயிட்டு அவரோட வேலையில் முடிச்சுட்டு ஹீரோயினை தேடி மறுபடியும் அவங்க வாழ்ந்த அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி வந்தப்போ தான் அங்கே ஹீரோயின் கிழிச்சு வச்சுட்டு போன அந்த ஃபோட்டோவை பார்த்துருப்பாரு. அப்போது அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் லேடி வந்து ஹீரோயின் தன்னை ஏமாத்திட்டு போன ஹீரோ தனக்கு வேணாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டதாகவும், அவளை உண்மையாக லவ் பண்ணுற வேற ஒருத்தன் அவளுக்காக வந்தான், அவன் கூட போயிட்டான் அப்படின்னு வேற அந்த அம்மா சொல்லியிருக்கு. ஹீரோ அதை கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு. அதனாலதான் அவர் அதுக்கப்புறம் 7 வருஷமா ஹீரோயினை தேடவே இல்லை. இந்த உண்மையை சொல்லும்போது ஹீரோயினால நம்ப முடியல. இந்த ஹவுஸ் ஓனர் எப்படி அப்படி சொன்னாங்க, ஹீரோ நிஜமா என்ன அப்படி தேடி வந்தானே அப்படின்ட்டு. அந்த நேரத்தை அங்கே டிடெக்டிவ் வராரு. வந்தவர் ஆமா அந்த பொண்ணு சொல்றது உண்மைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவனோட பர்ஸ்ல உன்னோட பழைய போட்டோ ஒன்று இருந்தது. நான் கூட அந்த போட்டோவை பார்த்துட்டு சொன்னேன், உனக்கு வேற பொண்ணோட கல்யாணம் ஆக போகுது, நீ எதுக்கு இன்னும் உன்னோட எக்ஸ் ஒய்ஃபோட போட்டோ வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா உன்னை தேடி வந்திருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த பழைய போட்டோ ஹீரோயின் அந்த வீட்டை விட்டு வரும்போது அங்கே கிழிச்சு வச்சுட்டு வந்தது. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கே வந்திருந்தா தானே அந்த ஃபோட்டோ ஹீரோட கைக்கு போயிருக்கணும். அப்படின்னா நிஜமா ஹீரோ வந்திருக்கானோ அப்படின்ட்டு ஹீரோனுக்கு ஒரே யோசனையாக இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுக்கு மறுபடியும் ஹீரோ கிட்ட போகிறதுக்கு பயமாகவும் இருக்குது, எங்கே மறுபடியும் நாம் ஏமாந்துருவோமோ அப்படின்னு. என்ன பண்ணலான்னு குழப்பமாக யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அங்கே அந்த டீம் லேடியோட இடத்துல அவங்க இறந்து போயிட்டாங்களே, ஸோ அவங்களுக்காக ஃப்ளவர் பொக்கெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த இடத்த பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த டீம் லேடி சொன்னது ஞாபகம் வருது, தப்பான முடிவு எடுத்துட்டு வாழ்க்கை ஃபுல்லாக கவலைப்பட்டுட்டு இருக்காத அப்படின்ட்டு. அவங்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல, ஒரே யோசனையாகவே இருக்குது. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோனை தான் நினச்சிட்டு சோகமாக வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ யாரோ கதவை தட்டுறாங்க. கதவை திறந்தா அங்கே அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு நல்லா போதையில் வந்திருக்கா. ஹீரோ ஊரை விட்டு போக போகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சு, ப்ளீஸ் போகாத, ஊரை விட்டு போகாத, இங்கே இரு, என்னை விட்டு போகாதன்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிறா. ஹீரோயே என்னாச்சு இந்த நேரத்தில் இப்படி வந்து அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவருக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கு. அதே நேரம் இங்கே பாஸை காமிக்கிறாங்க. அவரோட வாழ்க்கையில் நடந்திருக்கிற எல்லா விஷயத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எப்போவுமே தனியாக இருக்கணும்னா ஒரு இடத்துல அவரோட ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து இருப்பார் போல இருக்குது. ஸோ அங்கே வந்து தனியாக இருக்கார். அப்போது அங்கே வேலை செய்கிறவங்க அவங்கள பார்க்குறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு அந்த நேரத்தில் அது ஹீரோயினாக இருக்குமோ அப்படின்ட்டு வேற ஆசையாக இருக்குது. பட் அங்கே வர்றது ஹீரோயின் இல்லை, பிஆர் பொண்ணு. அவளை பார்த்ததும் பாசுல அழகாக சிரிக்கிறாரு. இவளாவான்னு சொல்லிட்டு வந்தவளுமே நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு உங்கள் அம்மா சொன்னாங்க, தனியாக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்களா, கம்பெனி கொடுக்கலான்னு வந்தேன், இருக்கலாமா அப்படின்னு கேட்க பாஸ் ஓ தாராளமாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த பொண்ணு பாஸோட அப்படியே அங்கேயே உட்காந்துடுறா. பாஸ்ல அவளையே பார்க்குறாரு. அப்படியே காலையில் ஆகுது. காலையில் வரைக்கும் அங்கேயே தான் இருக்காங்க. இந்த பொண்ணுக்குள்ள குளிரில் காலெல்லாம் அப்படியே நடுங்குது. நீ வேணா போன்னு சொல்லும். இந்த பொண்ணு இல்லை வேணாம் நீங்கள் வரது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன்னு சொல்ல பாஸ்ல சரி வா நான் உன்னோட வரேன் போகலான்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறாரு. இந்த பொண்ணுல அவரை பார்க்குறா. அவருமே சிரிச்சிட்டு தைரியமாக பிடி அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு வேற எந்த எண்ணத்துல இல்லை, நீங்கள் கையை பிடிக்க சொன்னீங்களே அப்படிங்கிறதுக்காக தான் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பீக்கு பண்ணிட்டு இவள் அவரோட கையில் கையை வைக்க இவர் அந்த பொண்ணை கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே அந்த பொண்ணுக்குள்ள அந்த ஹார்ட் ஷேப் ஸ்டோன் இருக்குல்ல, அது கீழே கடந்து கிடைக்குது. ஸோ இந்த ஸ்டோனை பாருங்களேன் அழகா இருக்கு அப்படின்ட்டு அதை பார்க்க பாஸ்ல அதை பார்த்துறாரு. அது என்னோட தான், நான் தான் அதை கீழே போட்டேன், அது வேணாம் தூக்கி போட்டுரு அப்படிங்கிறாரு. உடனே இந்த பொண்ணுல ஏன் எதுக்கு தூக்கி போடணும், உங்களுக்கு வேணானா என்ன, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட்டை பத்திரமா வச்சுக்கிறா. பாஸ்ல அவளை அப்படியே பார்க்குறாரு. ஒரு வகையில் இந்த பிஆர் பொண்ணு பாஸ் மேலே வச்சிருக்கிற அவளோட காதலும் உண்மையானது தான் இல்லையா. பார்க்க போனால் பாஸுக்கு ஏற்றவர் இந்த பிஆர் பொண்ணு தான். வேற மாதிரி காமா கம்போஸ்டாக இருக்கிற ஒருத்தருக்கு ஹீரோயினை விட இந்த மாதிரி அடாவடியாக அவருக்கு பேசி அவரை வழிக்கு கொண்டு வர இவ தான் கரெக்டாக இருக்கும் இல்லையா. இவரும் அதான் நினைக்கிறாரு என்னமோ. அந்த பொண்ணையே பார்த்துட்டு அழகாக சிரிச்சு நின்றுட்டு இருக்காரு. ஃபியூச்சரில் இந்த பொண்ணோட காதலை பாஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம், இவங்க 2 பேரும் தான் ஜோடி அப்படிங்கிற மாதிரி காமிச்சு நமக்கும் இந்த இடத்துல பரவாயில்லப்பா பாஸுக்கு ஒரு ஜோடியாவது வச்சிங்களே அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஹீரோயின் நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஹீரோ கிட்ட போகிறோம், உட்காந்து பேசுகிறோம், என்ன பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இங்கே ஹீரோ பார்க்குறதுக்காக ஆர்வம் வந்து ஹீரோவோட கதவை தட்டினா கதவை திறக்கிறது வேற யாரு, அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு. அதுவும் 7 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஹீரோவோட ஷர்ட்டை போட்டு நின்னாலும் அதே மாதிரி இப்போ அதே டைலாக்க சொல்றா. ஓ ஹீரோ பாக்குறதுக்காக வந்தியா, ஹீரோ குளிச்சுட்டு இருக்காரு, நான் கொஞ்ச நேரத்துல போய் ஜாயின் பண்ணுவேன், நீ வந்து உள்ள வந்து வெயிட் பண்றியா இல்லது போறியா அப்படின்ட்டு. ஹீரோயின் அப்படியே மறுபடியும் அங்க மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்க. இந்த பொண்ணு கதவை மூடிட்டு உள்ள போயிடுறா. அங்க ஹீரோல இந்த பொண்ணு அவரோட ஷர்ட் எடுத்து போட்டுக்க பார்த்துரியே, உங்ககிட்ட எத்தனை வாடி சொல்லியிருக்கேன் என்னோட ஷர்ட் எடுத்து போடான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீங்க இந்த கிளம்புன்னு சொல்லிட்டு விரட்டிட்டு இருக்க. மறுபடியும் காலிங் பெல் அடிக்குது. இந்த பொண்ணு ஒருவேளை ஹீரோயினா இருக்குமோ அப்படின்ட்டு நீ போகாதான் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை தடுக்க பாக்குற. பட் ஹீரோல இங்க பாரு
நீ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணல, அறகுறையாக இருக்க, தயவு செஞ்சு உள்ளே போய் ட்ரெஸ் பண்ணு, நான் யாருன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்து இவர் கதை திறக்கிறாரு. பார்த்தா அங்கே ஹீரோயின் தான் போகலை. ஒரு வாட்டி என்ன எதுன்னு ஹீரோ கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்காம போயிட்டாங்கல்ல. ஆனால் இந்த வாட்டி ஹீரோயின் அப்படி போகிற மாதிரி இல்லை. 7 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி இப்போவும் சரி, அந்த பொண்ணு எதுக்காக உன்னோட ஷர்ட்டை போட்டு உன்னோட வீட்டிலேருந்து வெளியே வரானா தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க ஹீரோக்கு புரியல. என்னது 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்க்கறதுக்காக வந்தியா அப்படின்ட்டு புரியாமல் இவ என்ன சொல்லலான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டரை பார்க்க ரிப்போர்ட்டர் பொண்ணுல அவ்வளோதான் மாட்டிக்கிட்டோம், இனிமேல் தன்னோட பருப்பு இங்கே வேகாதுன்னு புரிஞ்சுக்கிறா. ஓ அதுவா ஒன்றும் இல்லை சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் சொன்னதெல்லாம் கோர்த்து வச்சு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அப்படின்னா நீ என்ன தேடி நியூயார்க்குக்கு வந்தியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆமாம், நான் என்னோட வேலை கரியர் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாமல் உன்னை பார்க்கறதுக்காக நியூயார்க்குக்கு வந்தேன். அங்கே இந்த பொண்ணை நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் வந்தேன் அப்படின்ட்டு உண்மையை சொல்ல ஹீரோக்கா ஒரு தப்பான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இத்தனை வருஷம் வாழ்க்கையை நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோமே சொல்லிட்டு 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோவில் அப்படியே வந்து ஹீரோயினை பின்னாலேருந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அவரும் அழுறாரு, ஹீரோயினும் அழுறாங்க. ஒரு வழியாக 2 பேருக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் ஹீரோ ஆல்ரெடி வெளிநாட்டுக்கு போகிறேன்னு முடிவு பண்ணிட்டார்ல. ஸோ அங்கே போயே ஆகணும். போனால் கொஞ்ச நாள் கழிச்சு தான் மறுபடியும் திருப்பி வர முடியும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயின்லாம் பரவாயில்ல, நீ போயிட்டு வா, நான் உனக்காக இந்த வாட்டி எவ்வளோ நாள் ஆனாலும் வெயிட் பண்ணுறேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோ வேறு வழி இல்லை, கிளம்பி ஆகணும். ஏர்போர்ட்டில் ஹீரோயின் கொண்டு வந்து விடுறாங்க. ஹீரோக்கும் மனசு இல்லை, ஆனால் போயே ஆகணுமே, டைம் ஆயிடுச்சு. ஹீரோக்கு பாய் சொல்லிட்டு அவர் போகிறாரு. இங்கே அவர் போனதுக்கப்புறம் ஹீரோயினில் அவன் என்ன வானு கூப்பிடவே இல்லைல்ல, அவன் கூப்பிட்டுருந்தா கண்டிப்பாக நான் இதெல்லாம் விட்டுட்டு போயிருந்திருப்பேன்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிக்கிறாங்க. ஹீரோவும் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா ஹீரோயினுக்கு அவங்களோட வேலை கரியர் இந்த ஹோட்டல் எவ்வளோ முக்கியம்னு தெரியும், அதெல்லாம் விட்டுட்டு என் கூட வா அப்படின்னு கூப்பிட்றதுக்கு இவருக்கும் மனசில்ல. உனக்காக தான் நான் உன்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு இவரும் போக அவர் போனதுக்கு அப்புறம்ல இவங்க ஹீரோவை நினச்சி உட்காந்து அழுதுட்டு இருக்க. ஹீரோ தான் போக வெளில திரும்பி வந்திருக்காரு. எனக்கு அந்த வேலையை விட நீ தான் முக்கியம், இனிமேல் எங்கே போனாலும் நான் உன்னோட தான் போவேன், உன்னை கூட்டிகிட்டு தான் போவேன், இனிமேல் நம்ம 2 பேரும் பிரியவே கூடாது அப்படின்ட்டு சொல்ல அப்படியே ஹாப்பி எண்டிங்காக மை சீக்ரெட் ஹோட்டல் கொரியன் ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா எப்படி இருந்தது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் ட்ராமாவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தமிழ் ஸ்டோரி லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.